நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒரு 20 ஓவர் போட்டிங்க அசால்ட்டா ஒரு அரை மணி நேரத்தில் ஹாஃப் அன் ஹவரில் வந்துட்டு முடிச்சு விட்டுருக்காங்க டீம் இந்தியா. இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஆசிய கப் தொடர் வந்துட்டு பிரம்மாண்டமாக தொடங்கி விட்டது. நேற்று வந்துட்டு ஹாங்காங்கை ஆப்கான் ஈஸியாக வந்துட்டு கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாங்க என்றே சொல்லாங்க. ஏறத்தாழ 84 ரன் வித்தியாசத்தில் பிரம்மாண்டமான வெற்றி. பி குரூப்பில் அவங்க தான் பாயிண்ட் டேபிளில் முதல் இடத்துல இருக்காங்க. டீம் இந்தியா ஏ குரூப்பில் அசைக்க முடியாத இடத்துல முதல் பிளேஸ் போயிருக்காங்க. டைரெக்டாக ஃபைனல் தாங்க. ஏன்னா நெட் ரன் ரேட் வந்துட்டு எக்கச்சக்கமாக ஏராளமாக உயர்ந்திருக்கு என்றே சொல்லலாம். ஏறத்தாழ நெட் ரன் ரேட் வந்துட்டு 5க்கு போயிருக்குங்க. ப்ளஸ் 5 நெட் ரன் ரேட்டுக்கு போயிருக்கும் என்றே சொல்லலாம். ஓகே, அதாவது 15 மேட்சுக்கு பிறகு நம்ம சூரியகுமார் யாதவ் T20 ஃபார்மேட்டில் டாஸை ஜெயிச்சாருங்க. அப்பயே வெற்றி நம்ம பக்கம் திரும்பிச்சு. ஆனால் பேச்சாடா பேசுனா கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினாரு இந்த யூஏ கேப்டனு. என்ன பேசினான்னு தெரியுமா? அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உறுதியாக சொல்கிறேங்க, அதாவது சொடக்கு போட்டு சொன்னாப்புல இந்த சீரீஸ் முடிகிறதுக்குள்ளே நாங்கள் இந்திய டீமை வீழ்த்துவோம், உறுதியாக அதே மாதிரி பெரிய டீமெல்லாம் வீழ்த்துவோம்னு சொல்லியிருந்தாரு. குறிப்பாக இந்திய டீமை வீழ்த்துறதா எங்களோட இலக்குன்னு சொன்னார். இலாக்கு எல்லாமே இந்திய டீம் பண்ணி விட்டாங்க என்றே சொல்லாங்க, பண்ணிட்டார்கள் என்றே சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே தானே ஆகணும். ஓகேங்க, மேட்ச் தொடங்குச்சு. இவங்க பண்ண பில்டப்புக்கு பிரித்து எடுப்பாங்க. ஏன்னா யூஏ அவங்க கண்டிஷன் இல்லையா, அதனால நல்லா பழக்கப்பட்டிருப்பாங்க போலேன்னு பார்த்தா சீமர்ஸை வந்துட்டு அடிக்க தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா பும்ரா பந்தெல்லாம் வேற லெவலில் நீட்டாக டிசிப்ளைண்டாக ப்ளே பண்ணாங்க. வேகப்பந்து வீச்சாளர்களை நங்குன்னு தட்டினாங்கன்னு வைங்களா. 3 ஓவருக்கு வந்துட்டு ஏறத்தாழ 25 ரன் அடிச்சிருந்தாங்க. பரவாயில்ல, சீமர்ஸை வந்துட்டு வேற லெவலில் வெளுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணார் என்றே சொல்லாங்க. அண்ட் 3 ஸ்பின்னரை உள்ள கொண்டு வந்தார். குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சேம் டைம் அக்ஷர் பட்டேல். இந்த மூவரும் மும்மூர்த்தி மாதிரி மூச்சை உருவிட்டாங்க என்றே சொல்லாங்க. யமன் மாதிரி ஒன்றுமே பண்ண முடியல. இதுகளுக்கு பார்த்தீங்கன்னா யூஏ பேட்டர்களுக்கு வந்துட்டு ஸ்பின்னே என்னன்னு தெரியலங்க. அது இந்த ஸ்பின்னரு வருண் சக்கரவர்த்தி வேற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரு, அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா நேர போடுறாரு. இவங்க 3 பேரும் மாற்றி மாற்றி போட்டோன்னா அவங்களுக்கு மண்டை குழம்பி போயிடுச்சு என்றே சொல்லலாம். அதாவது ஸ்பின்னையே அவங்க சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க. 3 பேர் வந்தாங்க. 3 நிமிஷத்தில் மேட்சை முடிச்சுட்டு அகட்டால போங்கடா அப்படின்னு அனுப்பி விட்டார்கள் என்றே சொல்லாங்க. யூஏவை வெறும் 57 ரனில் வந்துட்டு ஆல் அவுட்டு. ஓகே, இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, இதுவரை இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணியிருக்காங்க இல்லையா. கிரிக்கெட் ஆரம்பித்து 400 ஆண்டு காலம்னு சொல்லப்படுகிறது. ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், இவங்க 2 பேரும் ஒரே ஒரு மேட்ச் தாங்க மோதிருக்காங்க. அதுவும் 2016 டேட்டா சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு மேட்ச்சில் இதே மாதிரி தான் சம்பவம் அரங்கேறி இருக்கு. அதே ஆள் அதே அடி அதே பெட்டுங்கிற மாதிரி. அதாவது அதுலேயும் பார்த்தீங்கன்னா 80 ரன்ல ஆல் அவுட் ஆயிருப்பாங்க முதல் பேட் பண்ணி யூஏ அணி. அதுக்கப்புறம் 10 ஓவரில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் யூஏவை ஊதி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் அதுக்குள்ளேயுமே இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு என்றே சொல்லாங்க. இந்தியா பேட் பண்ண ஆரம்பிச்சு ஏறத்தாழ என்ன சொல்றது, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மேட்சை முடிச்சு விட்டாங்க என்றே சொல்லலாம். ஓகே, யூஏ வந்துட்டு 57 ரன் அடிச்சிருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி என்னமா பவுலிங் போறாரு, போதும்டான்னு சொல்லிட்டு 2 ஓவரோட கட் பண்ணிட்டாரு என்றே சொல்லாங்க. வருண் சக்கரவர்த்தி 2 ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டு பாவம் புழைச்சு போட்டோம்னு விட்டாரு. போட்டிருந்தா 20 ரன்ல ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் வந்துட்டு 4 விக்கெட். அவர் எப்படி போட்டாலும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்று தான் சொல்லணும். ரிஸ்பின் வருது, ஆஃப்ல திரும்புது, லெக்ல திரும்புது. பயபுலையை வந்துட்டு பைத்தியம் ஆயிட்டானுங்க என்றே சொல்லாங்க. அடுத்து சிவம் துபேவுக்கெல்லாம் விக்கெட் விடுறாங்கன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, ஒன்லி சீமர்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர இந்த மீடியம் சீமர்ஸு ஸ்பின்னரை வந்துட்டு அவங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியவில்லை என்றே சொல்லலாம். காலில் விழுந்துட்டு ஐயா வருண் சக்கரவர்த்தி நீங்களாம் பவுலிங்கே போடாதேன்னு அதான் சூரியகுமார் யாதவ் கட் பண்ணாரு. அது ஸ்டெம் மைக்கிலேயே பதிவாயிருக்குங்க. விட்றா கொஞ்சம் நேரம் அவங்க விளையாடட்டுண்டா அப்படின்னு சூரியகுமார் யாதவ் பேசியிருக்காரு. அதனால தான் வருணுக்கு வந்துட்டு 2 ஓவரோட கட் பண்ணாரு. அது ஸ்டெம் மைக்கிலேயே வெட்ட வெளிச்சமாக பதிவானது. அது ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்றே சொல்லாங்க. ஓகே, பின்னர் வந்துட்டு சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஜிதேஷ் சர்மா அவுட் பண்ணிட்டு, ஆனால் தொடக்க வீரர் ஆப்ஷன் கொடுக்காம என்னங்க சொல்கிறது, அதுதான் வைத்தறிச்சலாக இருக்குது. அவர் ஒரு ஃபினிஷராக தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அபிஷேக் சர்மாவும் நம்ம கில்லும் இறங்கினாங்க. கில்லர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். டம்முன்னு அடிச்சு முடிச்சு கண் மூடி கண் துறக்கிறதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சு போச்சு. இந்தியா வந்துட்டு பிரம்மாண்டமான வெற்றி. பவர் பிளேக்குள்ள பவர் ஹவுஸ் பண்ணிட்டாங்க என்றே சொல்லாங்க. சுக்குநூறா வந்துட்டு யூஏவை ஆட்டுன்னு ஆட்டி அப்பளம் போல டம்முன்னு அடிச்சு நொறுக்கி விட்டார்கள் என்றே சொல்லாங்க. இந்தியா பிரம்மாண்டமான வெற்றி, அதாவது 10 விக்கெட் வித்தியாசத்தில் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இது சின்ன டீம் சின்ன பணமா ஆக்கிட்டாங்க. இந்த டீம் ஸ்குவாட் வந்துட்டு கரெக்டானா, ஏன்னா அசரதீப் சிங்க்குலாம் வாய்ப்பு கொடுக்கலன்னு வைங்களேன். பட் சுபன் கில் தொடக்க வீரருங்கிறது
இறங்குறது பெட்டரா, இல்லை நம்ம சஞ்சு சாம்சன் ஓப்பனராக இறங்குறது பெட்டரா? ஏன்னா 2026 20 ஓவர் உலகக்கோப்பை நடைபெற உள்ளது. அதற்கு இந்த சீரீஸ் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. யூஏவை வீழ்த்தின மாதிரி ஒவ்வொரு டீமையும் சம்பவம் செஞ்சுட்டு இதே மாதிரி ஈஸியாக 8வது முறையாக ஆசிய ட்ராஃபியை வந்துட்டு டீம் இந்தியா வின் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க. குறிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் வந்துட்டு சந்திக்கலாம் நண்பர்களே.